ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஐபிஎல் ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்த்துட்ருந்தோம். இப்போது இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரிஸ் நடக்க போகுது. நாளைக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு 9 o'clock பெர்த்தில் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு இந்த மேட்ச்சை பற்றின அனாலிசிஸ் ப்ரிவியூ வீடியோ தான் இது. ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்களோட ஃபிக்சர்ஸ் ஃபஸ்ட்டு இந்த சீரீஸோட ஃபிக்சர்ஸ் பார்த்துடலாம். இதான் ஓடிஐ ஃபிக்சர். இதில் 19th October நாளைக்கு ஒரு மேட்ச், அப்புறம் 23 October அண்ட் 25th October இந்த 3 மேட்ச் தான் ஓடிஐ சீரிஸ் விளாட்றாங்க. சண்டே நடக்குது. அதுக்கப்புறமா ரெண்டாவது மேட்ச் அடிலைட்டில், ஃபஸ்ட் மேட்ச் பெர்த்தில், தேர்ட் ஓடிஐ சிட்னியில் நடக்குது. இப்போது அந்த கிரவுண்டை பற்றின அனாலிசிஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதான் அந்த கிரவுண்டு. அந்த கிரவுண்ட் இந்த கிரவுண்டில் அவ்வளோவா மேட்சஸ் இன்ன வரைக்கும் நடந்ததில்லை. இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு, ஆனால் அந்த பிச்சில் பர்டிகுலர்லி எந்த மேட்சஸும் அவ்வளோவா நடந்தது கிடையாது. அந்த பிச்சோட பேர் ஆப்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆப்டஸ், பெர்த்தில் இருக்கிற ஆப்டஸ் பிச்சில் நடந்திருக்கு. இதான் பாருங்கள் அந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸை. லெக் சைடு 64 meters, ஆஃப் சைடு 66, ஸ்ட்ரைட் பவுண்டரி 92 அண்ட் பேக் சைடு 73. ஸ்ட்ரைட் பவுண்டரி தான் ரொம்ப இருக்கிறதுலே பெருசு. இதான் அந்த கிரவுண்டில் நடந்த 3 ரிசல்ட்ஸும். 3 மேட்ச்லேயுமே ஆஸ்திரேலியா தான் தோற்றுருக்காங்க. ஒன்று 2018 நடந்தது. அதில் இங்கிலாந்து 259 அடித்து ஆஸ்திரேலியா 247 அடித்தாங்க. இங்கிலாந்து ஜெயித்தாங்க. மறுபடியும் நவம்பர் 2018 சவுத் ஆஃப்ரிக்கா கூட விளாண்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கூடயும் ஆஸ்திரேலியா தோற்றுட்டாங்க. அடுத்த நவம்பரில் விளாடும் போது நவம்பரில் 2024 பாகிஸ்தான் கூட விளாண்டாங்க. அதுலேயும் பாகிஸ்தான் தான் ஜெயித்தாங்க. ஆஸ்திரேலியா தோற்றுட்டாங்க. அடுத்ததாக அந்த ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதையும் பார்த்துலாம் கிரவுண்ட் அனாலிசிஸில். இதான் அந்த கிரவுண்டில் எப்போவுமே பேஸ் பவுலர்ஸ்க்கு அதிக ஹெல்ப் இருக்கும். பார்த்தீங்கன்னா 35 wickets பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 7 wickets எடுத்திருக்காங்க. எக்கானமி வைஸும் 4.67 தான் இருக்குது பேஸ் பவுலருது. ஆனால் எக்கானமி ஸ்பின் பவுலருக்கு 5.20 இருக்குது. ஆவரேஜாக 23 பாலுக்கு ஒரு தடவை பேஸ் பவுலர்ஸ் இங்கே விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின் பவுலர்ஸ் 32 டெலிவரிஸ்க்கு ஒரு தடவை தான் எடுத்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இங்கே ஸ்பின்னர்ஸ் அவ்வளோவா விளையாட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன ரெக்கார்ட்ஸ்னா, ஹையஸ்ட் டீம் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 259 தான். இப்போனா நார்மலாக ஓடியில் 315, 380, 400 கூடமே ரீச் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் இந்த கிரவுண்டில் 259 தான் ஹையஸ்ட் ஸ்கோரு. லோயஸ்ட் ஸ்கோர்னால் 140 ஆஸ்திரேலியா தான் அடித்தாங்க. சேசிங் டீம் தான் 3 மேட்ச்சில் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா இனிஷியலாக ஒரு 25-26 ஓவர்ஸ்க்கு வரைக்குமே இங்கே நிறைய ஸ்விங் ஆகும், சீம் ஆகும். ஸோ இங்கே கண்டிஷன்ஸ்க்கு ரொம்பவுமே டஃப்பாக இருக்கும் விளையாடுறதுக்கு. பெஸ்ட் பவுலிங் ஃபிகர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5 wicket டாம் கரன் எடுத்தார் ஆஸ்திரேலியா கூட 2018. அடுத்த ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் எடுத்திருக்காரு. 87 தான் ஹையஸ்ட் ஸ்கோர். ஒரு 100 கூட இந்த கிரவுண்டில் யாரும் அடிச்சது கிடையாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்தியாவோட பிளேயிங் 11. ரோஹித் சர்மா கம்பேக்கு. ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. எஸ்எஸ் விஜய்சூல் பேக்கப்பாக இருப்பார். அடுத்ததாக நம்பர் 3 விராட் கோலி. நம்பர் 4 ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் நம்பர் 5 கேஎல் ராகுல். அவர் தான் விக்கெட் கீப்பரும் கூட. அடுத்த நம்பர் 6 அக்ஷர் பட்டேல். நம்பர் 7 நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் நம்பர் 8 வாஷிங்டன் சுந்தர் எதிர் குல்தீப் யாதவ். இப்போ கௌதம் கம்பீரோட ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா நம்பர் 8 எப்போவுமே அவர் ஒரு பேட்ஸ்மேன் ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு. அதனால தான் அந்த இடத்துல ஸ்டாஷ் போட்டிருக்கோம். ஸோ வாஷிங்டன் சுந்தர் ஆடினாலும் ஆடுவாங்க, இல்லை ஹர்ஷித் ராணா அந்த நம்பர் 8 பேட்டாக ஆடக்கூடிய ஒரு கேப்பபிளாக பார்த்தாலும் பார்ப்பாங்க. ஸோ 2 பேர் யாராவது ஒரு ஆள். மோஸ்ட் ப்ராபப்ளி வாஷிங்டன் சுந்தர் தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ். ஏன்னா இங்கே அவ்வளோவா ஸ்பின்னுக்கு எதுவும் ஹெல்ப் இல்லைன்றதுனால அவங்க வாஷிங்டன் சுந்தரோட தான் போவாங்க. அடுத்ததாக நம்பர் 9 ஹர்ஷித் ராணா. அவராலையும் கொஞ்சம் பேட்டிங் ஆட முடியும். அடுத்த நம்பர் 10 முகமது சிராஜ் அண்ட் நம்பர் 11 ஹர்ஷதீப் சிங். ஹர்ஷதீப் சிங் தான் ஆடுவார். ஏன்னா பிரசித் கிருஷ்ணா ஒரு பேக்கப்பாக தான் எடுத்திருக்காங்க. ஹர்ஷதீப் சிங் தான் ஒரு நல்ல ஒயிட் பால் பவுலர். அடுத்த ஆஸ்திரேலியாவோட ப்ராபபிள் பிளேயிங்னா இதில் ஆல்ரெடி நிறைய அவங்க இன்ஜுரி பிளே ஒன்று இருக்குது. நிறைய பேர் இன்ஜுரினால இந்த மேட்ச்க்கு அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வெளியில் போன பிளேயர் கேமரூன் கிரீன் இன்ஜுரினால வெளியில் போனார். அப்புறம் ஆடம் ஜாம்பா, ஜாஷ் இங்கிலீஷ் அந்த மாதிரி அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக அவங்க போனாங்க. இப்போ அவங்களோட பிளேயிங் 11 விளையாடுறதுக்கு யாருன்னா டிராவிஸ் ஹெட் அண்ட் மிச்சல் மார்ஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. மிச்சல் மார்ஸ் செம்ம ஃபார்மில் இருக்கார். மேத்யூ ஷாட் அவங்க நம்பர் 3 ஆட போகிறாங்க. நம்பர் 4 ரீப்ளேஸ்மெண்ட்டாக மார்னஸ் லபுஷன் தான் விளையாடுவார். அடுத்த நம்பர் 5 ஜாஸ்வா பிலிப்பி. அவங்க தான் அவரோட விக்கெட் கீப்பர். அடுத்ததான் நம்பர் 6 மிச்சல் ஓவன். நம்பர் 7 கூப்பர் கான்லி. நம்பர் 8 மிச்சல் ஸ்டார்க். நம்பர் 9 பென் வாஷியஸ். நம்பர் 10 சேவியர் பாட்லெட் அண்ட் நம்பர் 11 தான் ஜாஷ் ஹேசில்வுட். இதில் அவங்களுக்கு சேவியர் பாட்லெட் வரைக்குமே ஒரு பேட்டிங் லைனப் இருக்குது, லாங் பேட்டிங் லைனப்பு.
அவங்க பவுலர்ஸும் ரொம்ப நல்லாவே பேட்டிங் ஆடுவாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க மேத்யூ கொனமேனை வந்து இன்கேஸ் வந்து சேவியர் பார்ட்லெட்டுக்கு பதிலாக ஆடலாம். பட் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா அவங்க ஆட மாட்டாங்க. ஏன்னா மேத்யூ ஷாட், டிராவிஸ் ஹெட், மார்னஸ் லபுஷேன், கூப்பர் கான்லி இவங்க 4 பேருமே அவங்க வந்து ஸ்பின்னர்ஸாக ஓடிஎஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி மேத்யூ ஷாட் அண்ட் கூப்பர் கான்லி வந்து நிறைய ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. டிராவிஸ் ஹெட்டும் அப்பப்போ வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு 2 ஓவர்லாம் போடுவார். அவங்களுக்கு வந்து இங்கே ஸ்பின்னருக்கு பெருசாக அசஸ் இல்லைங்கும் போது அந்த மேத்யூ கொனமேன் வந்தாலும் ஒன்று தான், அவரால் பெருசாக இந்தியாவுக்கு எதிராலாம் வந்து அவ்வளோவா விக்கெட்ஸ் எடுத்துட முடியாது. ஸோ வந்து அவங்க வந்து 4 ஃபாஸ்ட் பவுலரோட தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து மேட்சப்ஸ். இந்த 2 டீமுக்கு இடையில வந்து என்னென்ன பிளேயருக்கு இடையில மேட்சப்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக வந்து இதில் பார்க்க போகிறது வந்து சுப்மன் கில் விசஸ் மிச்சல் ஸ்டார்க். இன்ன வரைக்கும் 4 தடவை வந்து சுப்மன் கில் வந்து மிச்சல் ஸ்டார்க்கை ஓடியில் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 4 தடவை வந்து 3 தடவை மிச்சல் ஸ்டார்க் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு மோஸ்ட்லி வந்து ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் 2 பேருக்குமே வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் இன்கமிங் டெலிவரினாலே ரொம்ப ஒரு வீக்னஸ் இருக்குது. ட்ரெண்ட் போல்ட்டுக்கிட்டே நிறைய தடவை 2 பேரும் அவுட் ஆயிருக்காங்க. கேஎல் ராகுலுக்கும் அந்த வீக்னஸ் வந்து ஓப்பனிங்கில் இருந்தது. பட் அவர் இப்போ மிடில் ஆர்டரில் விளாட்றதுனால அவருக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக வந்து டிராவிஸ் ஹெட் விசஸ் முகமது சிராஜ். இந்த மேட்சப்போ தான் வந்து 2023 அவர் வந்து ரோஹித் சர்மா மிஸ்அப் பண்ணார். அவர் வந்து ஷமி அண்ட் பும்ராவை மட்டும் நம்பி ஒரு 20 ஓவர்ஸ் வந்து அவங்கள வச்சே ஓட்டினார். 26 ஓவருக்கு அப்புறம் தான் முகமது சிராஜ் வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கு பால் பண்ணவே விட்டார். ஸோ அந்த இடத்துல அவர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார். ஆனால் முகமது சிராஜ் வந்து இன்ன வரைக்கும் 5 தடவை வந்து விளாண்டுருக்காரு டிராவிஸ் ஹெட்டுக்கு ஆப்போனண்ட்டாக. டெஸ்ட் மேட்ச் ஓடிலாம் சேர்த்து 5 தடவை வந்து 4 தடவை வந்து அவர் எடுத்திருக்காரு விக்கெட்டு. அடுத்ததாக வந்து விராட் கோலி விசஸ் ஜாஸ் ஹேசில்வுட் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் விசஸ் ஜாஸ் ஹேசில்வுட். ஜாஸ் ஹேசில்வுட் வந்து விராட் கோலி வந்து 9 இன்னிங்ஸில் 5 டைம்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அவருக்கு எதிராக பேட்டிங் ஆவரேஜும் விராட் கோலி வந்து 11.60 தான் வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 59 தான். ஸோ ஜாஸ் ஹேசில்வுட் ரொம்பவுமே த்ரெட்னிங்காக இருப்பார் இந்த பிச்சில். ஏன்னா ரொம்ப சீமாகவும் அண்ட் ரொம்ப ஹையாக பவுன்ஸ் ஆகும் இந்த பிச்சு. ஸோ வந்து அதுதான் வந்து இந்த மேட்ச்க்கான மேட்சப்ஸாக இருக்கும். அடுத்த இப்போ வந்து எக்ஸ் ஃபேக்டர் அண்ட் ஒய் ஃபேக்டர். அதாவது வந்து ஒரு டீம்லேருந்து ஒரு பவுலர் அண்ட் ஒரு பேட்ஸ்மேன் அவங்க தான் வந்து கீ பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் இந்த மேட்ச்சில். அப்படி பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் அண்ட் முகமது சிராஜ் 2 பேர் தான் வந்து இந்தியன் டீமில் அண்ட் எக்ஸ்-ஒய் ஃபேக்டர்ஸ். ஏன்னா கேஎல் ராகுல் வந்து மிடில் ஆர்டரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து ரொம்பவுமே அதிக ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 900 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. விராட் கோலி ஒரு இந்த கிரவுண்டில் பர்டிகுலரி விராட் கோலிக்கு ரொம்பவுமே நல்ல ரெக்கார்டு இருக்குது. 2 டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்காரு. 2 டெஸ்ட்டில் வந்து 259 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 259 ரன்ஸில் வந்து ஒரு 100ம் கூடும். அது வந்து டெஸ்ட் மேட்ச்லங்கிறதுனால இதில் வரலை. ஆனால் வந்து இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் மிடில் ஓவர்ஸில் விளாட்றதுல அவரும் இல்லாமல் ரொம்ப அதிக ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாக வச்சிருக்காரு இந்தியன் டீமில். ஸோ அவர் வந்து இந்த மேட்ச்சில் ஒரு எக்ஸ்பெக்டராக இருப்பார். அடுத்ததாக வந்து பவுலரில் வந்து முகமது சிராஜ். இந்த மாதிரி சீமிங் கண்டிஷன்ஸில் வந்து முகமது சிராஜ் ரொம்பவுமே நல்லா போடுவார். ஆல்ரெடி வந்து அந்த ஏஷியா கப் ஃபைனல்லே இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் தான் வந்து 6 விக்கெட் கால்லாம் எடுத்தார். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஒய் ஃபேக்டராக வந்து முகமது சிராஜ் இருப்பார். அதே மாதிரி ஆஸ்திரேலியன் டீம்லன்னு பார்த்தோம்னா மிச் மார்ஷ் அண்டு ஜாஸ் ஹேசில்வுட் தான். மிச்சல் மார்ஷ் வந்து இப்போ அவரோட ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் இருக்கார். அவரோட ரொம்ப டெரிஃபிக்கான ஃபார்மில் இருக்கார். நல்லா வெயிட் லாஸ்லாம் பண்ணி நல்லா ஃபிட்டாக இருக்கார். பவுல் வந்து இன்னும் பண்ணுறதில்ல. ஆனால் பேட்டிங்கில் ரொம்பவுமே நல்லா கன்சிஸ்டண்ட்டாக விளாண்டுருக்காரு. ஐபிஎல்லேருந்தே ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக விளாண்டுருக்காரு. ஜாஸ் ஹேசில்வுட் அதே மாதிரி தான் ஐபிஎல்லேருந்து ரொம்பவுமே நல்லா பவுலிங் போட்டுட்ருக்காரு. பர்டிகுலர்லி அவரோட ஹார்ட் பால் தான் இன்ன வரைக்கும் யாராலையும் அடிக்க முடியல, அவ்வளோ நல்லா போட்டுட்ருக்காரு. ஸோ இவங்க தான் வந்து ஆஸ்திரேலியன் டீமோட எக்ஸ்-ஒய் ஃபேக்டராக இருப்பாங்க இந்த மேட்ச்சில். அதுக்கப்புறமா வந்து இப்போது வின் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். வின் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இந்தியா 52% அண்ட் ஆஸ்திரேலியா 48%. எதனால் இது அப்படின்னா வந்து இந்தியன் டீமோட பேட்டிங் லைனப் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஆனால் இந்தியன் டீமோட பவுலிங் லைனப் கம்பேரிட்டிவ்லி ஆஸ்திரேலியன் பவுலிங் லைனப்பை விட கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஹேசில்வுட்டை வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வந்து பென் டுவாஷஸும் ரொம்பவுமே நல்லா போடுறாரு. நம்ம டீமில் என்ன தான் வந்து முகமது சிராஜ் ரொம்ப நல்லா போட்டாலும் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. மற்ற பவுலர்ஸ் யாருக்கும் ஒரு ஹர்ஷித் ராணாவாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து ஒரு ஹர்ஷதீப் சிங்காக இருக்கட்டும், யாருக்கும் அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பெருசாக இந்த கிரவுண்டில் ஸ்பின்னுக்கும் ஹெல்ப் இருக்காது. இன்னொன்று என்னன்னா வந்து ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் வந்து இந்தியாவுக்கு எதிராக நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் இந்தியா வந்து ஈஸியாக இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைனப் வந்து அவ்வளோவா வந்து ஒரு த்ரெட்னிங்கான லைனப்பாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணிட்டாலே ஃபுல் மேட்ச்சு க்ளோஸ் ஆன மாதிரி தான். எப்போவுமே அந்த அலெக்ஸ் கேரி வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் ரன் அடிச்சிட்டு இருப்பார். ஆனால் அந்த மேட்ச் அலெக்ஸ் கேரியும் கிடையாது. பின்னாடி இருக்கிற யாருக்கும் பெருசாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ இந்தியா வந்து இந்த மேட்ச்சை ஜெயிச்சிருவாங்க.
52-48 தான் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ பார்ப்போம், யார் ஜெயிச்சா. அதுக்கப்புறம் அதை பற்றின அனலைசிஸ்லாம் வந்து நம்ம பண்ணுவோம்.